ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரி 5 லட்சம் மருத்துவ காப்பீட்டு திட்டத்திற்கு சிஎஸ்சி மூலமாக எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதா இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சிஎஸ்சிக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனலை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். சிஎஸ்சியில் வர புதிய சர்வீசஸ், நியூ அப்டேட் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நம்ம வந்து பார்த்தா அப்லோட் வந்து பண்ணோம். கண்டிப்பாக நீங்கள் சிஎஸ்சி ஐடி வச்சுருந்தா மறக்காமல் நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். பிரதம மந்திரி ஆயுஷ்மான் பாரத் யோஜனா திட்டம் மத்திய அரசால் செயல்பட்டு வரும் ஒரு சூப்பரான திட்டம்னே வந்து சொல்லலாம். வருடத்திற்கு 5 லட்சம் வரை மருத்துவ காப்பீடு வந்து வழங்குறாங்க. இந்த ஆயுஷ்மான் கார்டு உங்ககிட்ட வந்து இருந்துச்சுன்னா எந்த ஒரு அரசு அல்லது அங்கீகாரம் பெற்ற தனியார் மருத்துவமனைகளில் நீங்கள் இலவசமாகவே சிகிச்சை வந்து பெற்றுக்கலாம். தமிழ்நாடு மட்டுமல்லாமல் வேறு மாநிலத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலில் நீங்கள் இலவசமாக சிகிச்சை வந்து பெற்றுக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஆயுஷ்மான் கார்டுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ஏழை குடிமகனாக இருக்கணும் அல்லது வறுமை கோட்டு பட்டியலில் இருக்கணும். அப்படி இல்லைனா பொருளாதாரத்தில் நீங்கள் பின்தங்கியாக இருக்குன்னா இந்த கார்டுக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஒரு சில குறிப்பிட்ட தொழில் வகையை வந்து சொல்கிறாங்க, அந்த தொழில் செய்கிறவங்கள நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன, 2011 இந்தியா முழுக்க வந்து சென்செக்ஸ் வந்து எடுத்தாங்க. அதன் அடிப்படையில் வந்து பார்த்தா அந்த சாதி கணக்கெடுப்பு பட்டியலே வந்து பார்த்தா அப்டேட் பண்ணி இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த கணக்கெடுப்படி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் வந்து இந்த கார்டுக்கு வந்து எலிஜிபிள் வந்து ஆக முடியும். இப்போ நீங்கள் ஆன்லைனில் வந்து பார்த்தா செக் பண்ண சொல்ல உங்களுடைய ரேஷன் கார்டு இருக்குது பாருங்கள், அதை வச்சு தான் நீங்கள் வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வகையில் பிஹெச்ஹெச் கார்டு வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து எலிஜிபிள் வந்து ஆகுது. அதேமாதிரி ஏஏஒய் கார்டு வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து எலிஜிபிள் வந்து ஆகுது. நீங்கள் வந்து பார்த்தா எக்ஸாக்டாக நம்ம இப்போ வந்து சொல்லிட முடியாது. நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு உங்கள் ரேஷன் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் உங்கள் ஃபேமிலிக்கு எலிஜிபிளாகிறது உங்களுக்கு வந்து தெரிய வரும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தா அப்ளை பண்ண போகிறீங்க, நியரஸ்ட்டாக இருக்க சிஎஸ்சி இருக்குது பாருங்கள், அங்கே போய்ட்டு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போதைக்கு ஓப்பன் போர்ட்டில் உங்களுக்காக வந்து கொடுக்கல, செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் வந்து கொடுக்கல. கூடிய உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. கண்டிப்பாக கொடுக்க சொல்ல நான் வந்து அப்டேட் வந்து பண்ணிடுறேன். இப்போ உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நியரஸ்ட்டாக இருக்க சிஎஸ்சியில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது கண்டிப்பாக உங்கள் ரேஷன் கார்டு எடுத்துருப்பாங்க, லேட்டஸ்ட் ஸ்மார்ட் கார்டு எடுத்துகிட்டு போயிடுங்க. அதேமாரி உங்கள் ஆதார் கார்டு இருக்கணும். அதுக்கு அடுத்து ஆதார் கார்டு ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் கண்டிப்பாக வந்து தேவைப்படும். இதெல்லாமே இருந்தவே நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஃபேமிலி இருக்கானா, ஃபேமிலிக்கு எல்லா மெம்பர்ஸுக்குமே நீங்கள் ஆதென்டிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாருடைய ஆதார் கார்டுமே எடுத்துகிட்டு போய் நீங்கள் எல்லாருக்குமே வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இதான் உங்களுக்கான மொத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் இந்த ஆயுஷ்மான் பாரத் யோஜனா கார்டு பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து தேவைப்படுதுன்னா, அதாவது எந்தமான சிகிச்சைக்கு வந்து பார்த்தா இருக்குது, எந்தெந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெறாங்க, இந்த மாதிரி மொத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்படுதா, அந்த ஆர்டிகிளுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அதில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நீங்கள் வெப்சைட்டில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம சிஎஸ்சி மூலமாக எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் பாரத் யோஜனாவோட அஃபிஷியல் வெப்சைட் இதுதான். இதில் போய்ட்டு தான் நீங்கள் அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெஜிஸ்டர் சைன்இன், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்தமாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இப்போதைக்கு நீங்கள் சிஎஸ்சியில் லாகின் பண்ணி தான் அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வெப்சைட்டில் செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ப்ராப்பராக அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தா ஒர்க் ஆகலை. கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்து கூடிய விரைவில் உங்களுக்கு செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அப்போ நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். நீங்களே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம், வீட்டிலேருந்தே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு சிஎஸ்சி வச்சுருக்கோங்க, சிஎஸ்சி கனெக்ட் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் லாகின் பேஜ்க்கு வந்து போயிடுச்சு. இதில் போய்ட்டு உங்கள் சிஎஸ்சி ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க, பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க, கேப்சா என்ட்ரு பண்ணிட்டு சைன்இன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கு வந்து பார்த்தா லாகின் ஆகிட்டு டேஷ்போர்டில் வந்துருச்சு. ஓகே, இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இருக்க பாருங்கள், பிஎம்ஜேஒய் எஸ்சிசினா சென்செக்ஸ் போய் நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிஎன்ஜேஒய் கன்சால்டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி செகண்டாக இருக்குது பாருங்கள், பெனிஃபிஷரி சர்ச் பை ஆதார் நம்பர்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்தமாரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இல்லை ஃபஸ்ட் வந்து ஸ்டேட் கேட்டிருக்காங்க பாருங்கள், நம்ம தமிழ்நாடு வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து ஐடி டைப் கேட்டிருக்காங்க, 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆதார் கார்டு, பிஎம்ஜேஒய் ஐடி, ஃபேமிலி ஐடி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து 3ஆவதாக இருக்குது பாருங்கள் ஃபேமிலி ஐடி, அதை வச்சு தான் நம்ம வந்து சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபேமிலி ஐடி என்ட்ரு பண்ணிட்டு உங்கள் ஸ்மார்ட் கார்டு நம்பர் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் ஃபுல்லாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. பிஹெச்ஹெச் என்பிஜி ஸ்டார்ட் ஆகும், அதனை விட்டுட்டு மீதி இருக்க நம்பர் இருக்குது பாருங்கள், அதை மட்டும் நீங்கள் வந்து ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க. ஸ்மார்ட் கார்டு நம்பரை மட்டும் கொடுத்து கெட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். உங்கள் கார்டுக்கு வந்து எலிஜிபிள் இருந்துச்சுன்னா கீழே உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து ஷோ ஆகிட்டு உங்களுக்கு ஐடென்டிஃபைன்னு வந்துடும்.
இதுவே நீங்கள் ஸ்மார்ட் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணி கெட் டீடைல்ஸ் கொடுத்து ரெக்கார்ட் நாட் ஃபோன் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த பிஎம்ஜேஏ கார்டுக்கு எலிஜிபிள் வந்து கிடையாது. ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆதென்டிகேட் ஐடென்டிஃபைன்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, கீழே ஒவ்வொரு நம்பராக கொடுத்து நீங்கள் ஆதென்டிகேட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதென்டிகேட் ஐடென்டிஃபை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் அந்த எஸ்சி டேட்டா உள்ளபடி உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் வந்து மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஆதார் கார்டில் என்ன மொபைல் இருக்கோ அதே மொபைல் நம்பர் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆதென்டிகேட் பண்ணுறதுக்கு. ஓடிபி கேட்டிருக்காங்க, ஃபேஸ் கேட்டிருக்காங்க, ஃபிங்கர் வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, ஐரிஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐரிஸ் இருந்தால் நீங்கள் ஐரிஸ் வச்சுக்கலாம், ஃபிங்கர் இருந்தால் ஃபிங்கர் வச்சுக்கோங்க. இல்லை ஓடிபி அவங்க ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிக்கானா ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி கெட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். அவங்க ஆதார் கார்டில் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்டு இருக்கும். அந்த ஓடிபி நீங்கள் அப்படியே பார்த்து வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் ஓடிபி என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ 2 ஆப்ஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கேப்சர் ஃபோட்டோ. உங்ககிட்ட வந்து வெப்கேம் இருந்தால் நீங்கள் வெப்கேம்லேயே வந்து பார்த்தா அவங்க ஃபோட்டோ நீங்கள் கேப்சர் பண்ணிக்கலாம். அப்படி வெப்கேம் இல்லைனா அப்லோட் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அவங்க ஃபோட்டோ நீங்கள் முன்னாடியே ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அப்லோட் ஃபோட்டோ கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தா அவங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆதார்க்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தால் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், அடுத்த பேஜுக்குள்ள வந்து போகும். இதில் வந்து பார்த்தா இகேவைசிக்கான டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆதார் எப்படி செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ பெனிஃபிஷரிக்கான டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க, இகேவைசிக்கான டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது கீழே கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து தாலுக் கேட்டிருக்காங்க, அவங்க தாலுக் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வில்லேஜ் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு அவங்க வில்லேஜ் நேம் நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன் தெளிவாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்து அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அகைன் நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. அது கீழே ஒரு கேப்சர் கோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த கேப்சர் கோட் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். நீங்கள் வந்து பார்த்தா பிஎம்ஜேஏ கார்டுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆகிடுன்னு அர்த்தம். கீழே வந்துச்சு பாருங்கள். ஸோ பெனிஃபிஷரி வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தா அப்ளை வந்து பண்ணியாச்சு. ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கொடுத்துறாங்க. இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துட்டால் போதுமானது. இவங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தா இந்த ஆயுஷ்மான் கார்டு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அப்ளை வந்து பண்ணியாச்சுன்னு அர்த்தம். ஓகே, வந்திருக்க ரெஃபரன்ஸ் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அவங்க ஃபேமிலி எத்தனை நம்பர் கீழே வந்து காமிச்சாலும் சரி எல்லா நம்பருக்குமே நீங்கள் 1 by 1 வந்து பார்த்தா ஆதென்டிகேட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். அந்த ஸ்மார்ட் கார்டில் எத்தனை பேர் கீழே காமிச்சிக்கோ எல்லாத்தையுமே நீங்கள் ஆதென்டிகேட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து பார்த்தா ஸ்டேட்டஸ் செக் பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹோம் பேஜில் யூசர் ஆக்டிவிட்டின்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆயுஷ்மான் கார்டு யூசர் இஷ்யூ அப்படின்னு ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ண இது வரைக்கும் எவ்வளோ பேருக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணுறீங்க எல்லா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் அப்ரூவ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, சேம் அதே நீங்கள் யூசர் ஐடியில் போய்ட்டு செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், சர்ச் பை ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்திருக்க ரெஃபரன்ஸ் நம்பர் இருந்துச்சு பாருங்கள், அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் நீங்கள் வந்து டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ கீழே ஸ்டேட்டஸ் பத்திரிக்கும் அப்லோட் கொடுத்துறாங்க, டவுன்லோட் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கான கார்டு வந்து பார்த்தோன்னா டவுன்லோட் வந்து ஆகுது. ஸோ இப்போதைக்கு கார்டு டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் நமக்கு வந்து கொடுக்கல. இதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் தான் ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு, பட் இப்போ வந்து கார்டு டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து பார்த்தா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. நம்மள ஆன்லைன் மூலமாக கார்டு வந்து டவுன்லோட் வந்து பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கார்டு வந்து பார்த்தா கொரியர் மூலமாக உங்களுக்கு வந்து போஸ்ட் மூலமாக கொரியர் மூலமாக வந்து நீங்கள் கொடுத்த அட்ரஸ்க்கு வீட்டுக்கே வந்து அனுப்பிடுவாங்க. நீங்கள் வந்து ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்லை. உங்களுக்கு அனுப்புறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும், பட் கண்டிப்பாக வந்து அனுப்பிடுவாங்க. இப்போதைக்கு ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுன்னு ஆப்ஷன்ஸ் கிடையாது, பட் கூடியவரில் அதையும் வந்து பார்த்தா உங்களுக்கு அப்டேட் வந்து பண்ணுவாங்க. அப்போ நீங்களே ஆன்லைனில் டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த ஸ்கீமை நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் உங்களுக்கு அந்த நம்பர் இருந்தாலே போதுமானது. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த ஸ்கீம் நீங்கள் வந்து பார்த்தா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தா கொரியர் மூலமாக வந்து அனுப்பிடுவாங்க. இப்போ வந்து பார்த்தா நிறைய பேர் வந்து ஒரே நேரத்தில் அப்ளை பண்ணுறது ரொம்ப டிலே பண்ணுவாங்க. நீங்கள் வெயிட் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு கொரியர் மூலமாக வந்து அனுப்பிடுவாங்க. ஓகே, ஒருவேளை டவுன்லோட் பண்ண ஆப்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ண நீங்களே ஆன்லைன் டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தா இந்த மாதிரி நீங்கள் அந்த கார்டுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். சிஎஸ்சியில் வந்து கொடுத்துருக்காங்க, நியரஸ்ட்டாக இருக்க சிஎஸ்சியில் போயிட்டு ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த கார்டு வேணுன்றவங்க நீங்கள் ரேஷன் எடுத்துகிட்டு போய்ட்டு ஃபஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தால் நீங்கள் அங்கேயே அப்ளை பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, ஒருவேளை வந்து அப்ளை பண்ண முடியாதவங்க வந்து பார்த்தா நம்மக்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க. ஸோ உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியல, நீங்கள் வந்து கீழே இருக்க நம்பர் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தா ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எந்த மாதிரி நான் அப்ளை பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் வந்து ஷோ பண்ணுறேன். அவங்க உங்களுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து பார்த்தா இந்த வீடியோ வந்து பிடிச்சி நம்ம லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.